எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மதி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாளைக்கு தைப்பூசம் ஸ்பெஷலாக இன்றைக்கி முருகனுக்கு பிடித்தமான 2 வகையான பிரசாதம் ரெசிபிஸ் தான் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெசிபி திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருபாகம். ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். திருபாகம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம சளிச்சு வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும். நான் இப்போ 1 கப் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சர்க்கரை மெல்ட் ஆகுற அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருபாகம் ரெடி. இது பிரசாதமாக மட்டும்தான் செய்யணுமானா இல்லை, எனக்காவது ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி தேனும் தினையும். முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த தேனும் தினையும் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த தேனும் தினையும் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கோங்க. இதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா காய விட்டுருங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறக்கூடாது, வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தாளிக்கிற கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு கூட சேர்த்துடலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா தேனும் தினையும் ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ஒரு பிரசாதம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe, stay connected. Bye bye.